சென்னையில இருந்து திருத்தணி போற ட்ரெயின்ல 4 பசங்க போதையை போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருக்கானுங்க. ஆனா அவனுங்க பண்றப்போ அவனுங்க பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான், பீகார் பையன். பசங்க வீடியோ எடுக்கிறப்போ அவங்க உட்காந்துட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்திருக்கான். சோ அந்த வீடியோல என்ன எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கான். சோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பையனை திட்டி கை வச்சிருக்கானுங்க, அடிச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வர்றப்போ அந்த பையனை இறக்கி கூப்பிட்டு போயிட்டு கத்தி எடுத்து கண்ட துண்டமா விட்டிருக்கானுங்க. பத்தாதிக்கு அதை வீடியோ எடுத்து தைரியமா போஸ்ட் பண்ணிருக்கானுங்க. சோ இதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை பிடிச்சி திருப்பி கொஞ்ச நேரத்துல அந்த பசங்க வெளியே வந்துடுறாங்க. பசங்க வெளியே வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க. 18 வயசுன்றது 15 வயசா இருந்தா நல்லா இருக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். 18 வயசு கீழே இருக்கிறதுனால தான் அவங்களை வந்து வெளியே விட்டுறாங்க. ஒருவேளை பெரிய பசங்களா இருந்தா கண்டிப்பா வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த பீகார் பையனை மர்டர் பண்ண அட்டன் பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல ஓரமா உட்கார்ந்து வந்தது அந்த பீகார் பையனோட தப்பா? யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டத்துல வந்திருப்பான். ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு புது பிரச்சனையா அவன் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அவனை படுக்க வச்சுட்டானுங்க. நீங்க சொல்லுங்க, ஒழுங்கா வளர்க்காத அவங்களுடைய அப்பா மேல தப்பா, இல்ல எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் ஓப்பன்ல இருக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி நம்ம சொசைட்டி இந்த மாதிரி இருக்குது, எந்த ஒரு மிஸ்டேக்கா?